So good evening, students. Today we will see the current affairs analysis dated from November 16, 2022. The first article we will cover from the Ekelbia Model Residential School. So Ekelbia Model Residential School was introduced for the purpose of giving education scheduled tribal people 6 to 12 வரைக்கும் கிளாஸஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம் சிபிஎஸ்சி கேட்டகரிலஸ் நவோதயா ஸ்கூல் there is a concept நவோதயா ஸ்கூல். ஸோ அதுக்கு ஈக்குவலான எஜுகேஷன் ஃபார் தி ட்ரைபல் பீப்புள்ஸ். எங்கெல்லாம் அவங்க வந்து அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்களோ அந்த ஏரியாஸில் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிளாக் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ த யூனிட் இஸ் டேக்கன் அஸ் பிளாக். இந்த பிளாக்கில் if the population is more than 50% of scheduled tribal, அப்புறம் there is a like 20,000 and above population is scheduled tribal. So on the area is preferred for the creation of this residential school, Ekelbia Model Residential School. This was implemented under the Ministry of Tribal Direct Control, funded by the central government. It's a fully central sector scheme, fully 100% funded by the central government. So education வந்து அந்த லைக் 6 to 12 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெர்ஃபெக்டான எஜுகேஷன்ஸ். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் ஃபார் த அட்மிஷன் இன் தி ஸ்கூல்ஸ். 5th வரைக்கும் வெளியே ஸ்கூலில் படிச்சுட்டு இதில் வர்றவங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா 6 to 12 இயர்ஸ் வந்து கரெக்டான கல்வி கொடுக்கும்போது தே வில் கெட் பெட்டர் ஹையர் எஜுகேஷன் இன் த ஃபியூச்சர். ப்ளஸ் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இவங்களையும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக கிராமங்களில் those having population blockல 50% population is scheduled tribal, அப்புறம் 20,000 above இருக்கணும் அந்த population, then this schools will be implemented. கிட்டத்தட்ட this November 22 வரைக்கும் 688 schools were allotted. அதோட எண்ணிக்கையை வந்து 740 கொண்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. 394 schools are in functional. So this is why it came in news. இதோட எண்ணிக்கை வந்து 740க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கேபினட் கேவ் அப்ரூவல் ஃபார் திஸ். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இன்னைக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது 394, ஃபங்க்ஷனலில் மற்ற எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்னால ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் ட்ரைபல் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ தட் it's a unique population with distinct culture is different, language is different, அப்புறம் உங்களோட லைக் ட்ரெடிஷன் is different. ஸோ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக we are having this schedule 5, the largest states ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு we are providing schedule 5 status. அது மட்டும் இல்லை, we having this பாப்புலேஷன் அடிப்படையில் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் சத்தீஸ்கர், பீகார், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே பாப்புலேஷன் அடிப்படையில் ட்ரைபல் பாப்புலேஷன் 33.2% பாப்புலேஷன், சாரி 82.2% பாப்புலேஷன் கவர் பண்ணும். மற்றபடி தமிழ்நாடு, மேகாலயா, சாரி லைக் அசாம் ஏரியா, இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் 13 ஸோ மீதி இருக்கிறது லைக் மற்ற ஸ்டேட்ஸில் கவர் ஆகுது. ஸோ வெரி லெஸ் இன் தி ஸ்டேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ தி ஸ்டேட்ஸ் ஆர் அண்டர் தி schedule 5 ஸ்டேட்டஸ். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இதுக்கு ஃபண்டிங் வந்து நான் உங்களுக்கு சொன்ன சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ இட் வாஸ் கிராண்டட் அண்டர் தி ஆர்டிகிள் 275 class 1 under the recommendation of Finance Commission. The funds will be granted for this.
So that's all about this article. Okay, now we will move on to the next article. Okay, so the next article related to the India's low emission pathway. So low emission pathway அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் வந்து இந்தியா சப்மிட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியும். ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட். எல் ஷாம் அப்படின்ற பிளேஸ், தட் இஸ் இன் ஈஜிப்ட், இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதில் நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் பூபேந்திர மிஸ்ரா attended this meeting and he submitted the long term global emission targets, இல்லைன்னா இந்தியாவோட emission reduction target. Was given was submitted the pathway, எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, we have submitted this 2070 as global neutral, carbon neutral country-யா global-ல we have announced. ஸோ சைனா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி we will achieve by 2070 அப்படின்றது சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பாத்வே அதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்ற reducing the carbon emission. So we having the target of the last NDC, that is National Determined Contribution, Paris Climate Change Agreement, we need to target by 1.5 degrees Celsius to 2 degrees Celsius குள்ளாடி ஸ்டாப் பண்ணோம் 2100. அதுக்காக ஸோ எவ்ரி கண்ட்ரிஸ் ஹாவ் டு அனௌன்ஸ் நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். நம்மளோட லாஸ்ட் இது வந்து மாறிட்டே இருக்கும். எவ்ரி 5 years it will change. We need to renew our targets. டார்கெட்டை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு 33லேருந்து 35% ஆஃப் கார்பன் ரெடக்ஷன். த பேஸ் இயர் இஸ் 2005. ஸோ பேஸ் இயரில் இருந்ததை விட we need to reduce 33 to 35% by 2030. இதான் டார்கெட் வச்சுருந்தோம். இப்போ அதை ரினியூ பண்ணி லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் அவர் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் 5 டார்கெட், தட் இஸ் பஞ்ச் மிருத் அப்படின்னு பேர். ஸோ த ஃபஸ்ட் இஸ் 500 ஜிகாவாட்டுக்கான எனர்ஜி, நான் ஃபாசில் பேஸ்ட் எனர்ஜி கிரியேஷன். அப்புறம் 50% 2000, இதெல்லாமே 2030குள்ளாடி. த டார்கெட் இஸ் 2030. அப்புறம் 50% எலக்ட்ரிசிட்டி 2030குள்ளாடி we need to achieve it. 50% of the electricity நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ரினியூவபிள் சோர்ஸ்லேருந்து இருக்கணும், ரினியூவபிள் சோர்ஸஸ். அப்புறம் 45% கார்பன் இன்டென்சிட்டியை குறைக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இன்டென்சிட்டி. அப்புறம் யூ ஹேவிங் நெட் ஜீரோ. தென் யூ நீட் டு கிரியேட் 3 billion tons சேவ் பண்ணக்கூடிய ஃபாரஸ்ட், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ தீஸ் ஆர் த டார்கெட்ஸ் மென்ஷன்ட் இன் தி பஞ்ச்மிருத். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ வி ஆர் மூவிங், திஸ் இஸ் அவர் நியூ என்டிசி டார்கெட். இதில் வந்து 3 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த் இது கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கான டார்கெட்டை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அச்சீவ்மெண்ட். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ரோட் மேப் தான் இந்த லாங் டேர்ம் எமிஷன் ரெடக்ஷன் டார்கெட். அந்த இதில் நம்ம சொல்லியிருக்கோம். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க 3 years என்ன பண்ணுவாங்க, 4 years என்ன பண்ணுவோம் அப்படி கொடுத்து நம்ம மொத்தமாக ஒரு காமனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்றது we will discuss here. That is transportation. So transportation is the main thing. We are using fossil like petrol இல்லைன்னா crude oil. It's a fossil fuel based. அப்போ அதில் வந்து எமிஷன்ஸ் அதிகம். அதை தடுக்கிறதுக்காக we need to go by e-vehicles, EVs. அப்புறம் நம்மளோட எத்தனால் பிளண்டிங், எத்தனாலை வந்து பெட்ரோலில் சேர்க்குறது இப்போ 10% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2025குள்ளாடி we need to go by 20%. Then we need to create green energy, that is hydrogen vehicles.
So these are the things are important related to transportation. அப்புறம் electricity nuclear energy program அதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண டார்கெட் வச்சுருக்கோம். அப்புறம் ஸோ சோலார் பவர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்புறம் ஹைட்ரஜன் மூலமாக ஹைட்ரஜன் செல்ஸை பயன்படுத்துறது, hydrogen energy. Then the final one is carbon sequestration. கார்பன் டை ஆக்சைடை வந்து கம்மி பண்ணுறது. அது நான் இங்கே சொன்னதான் 2 to 3 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனை வந்து முன்னாடி, தட் இஸ் கரண்ட் இயரில் இருந்து, த பேஸ் இயர் வில் பி ஃப்ரம் 2016, இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் இருந்து 2030 we need to create 3 பில்லியன் 2.5 to 3 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, அதிகமான காடுகளை உருவாக்குறது. அப்புறம் ரெடியூஸ் தி எமிஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பை அச்சீவிங் பேட் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் அண்ட் ட்ரேட். தட் இஸ் பை ரெடியூசிங். இன்னைக்கு நம்ம எல்இடி லைட்ஸ் அப்புறம் ஸ்டார் ரேட்டட் லைக் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியாகுது. அப்போது நம்மளோட ஃபாசில் ஃபியூவல் பேர்னிங் வந்து கம்மியாகுது. கோல் கன்சியூம் பண்ணுறது கம்மியாகுது, எரிக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரெடியூஸ் தி குளோபல் வார்மிங். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த பாத்வேல அடங்கும். அப்போது ஒவ்வொரு லைக் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வில் அனௌன்ஸ் தேர் நியூ கார்பன் நியூட்ரல் ஆல்ரெடி வி நோ தட். நம்ம ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கணும். நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, இட்ஸ் அ நேச்சர். ஸோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் கார்பன் நியூட்ரல். அது எல்லாருமே இனிமேல் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2070 we need to achieve it. For that we need to prepare. சரியா? ஸோ அதுக்கான டார்கெட் தான் இது. ஸோ that's all about this current affairs. Okay, the next article related to the Ud Abhyas. So it's a military exercise conducted between US and India. Ud Abhyas. So 2021 we conducted in Alaska. இப்போ இதை வந்து உத்தரகாண்டில் யூகே, தட் இஸ் உத்தரகாண்ட் அவுலி அப்படின்ற பிளேஸில் we are conducting. இட்ஸ் அ ஹில் ஸ்டேஷன் ஏரியா. ஸோ இது மெயினாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறது ரெண்டு சைடு கோஆப்ரேஷனுக்காக. த ஸ்ட்ராட்டஜி, த மெயின்லி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், டாக்டிக்ஸை வந்து ஷேர் பண்ணுறது, அப்புறம் ஹியூமன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப். ஸோ எப்படி டிசாஸ்டர் டைம் பீரியடில் அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங். இட்ஸ் அன் எக்ஸசைஸ் பிட்வீன் த போத் கண்ட்ரீஸ். ஸோ இட் வாஸ் கண்டக்டட் இந்த வருஷம் இங்கே நடக்குது 16th நவம்பர்லேருந்து. ஸோ இட் வில் ஹேப்பன் இன் இந்தியா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது நெய்ம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது சம்டைம்ஸ் கேட்பாங்க இந்த எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரி கூட அப்படின்றது, இல்லைனா யூத் அபியாஸ் இன் நியூஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு நோ தட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஈஸ்ட் ஏஷியன் சமிட். ஸோ ஏஷியன் சமிட்டில் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அது கூடவே ஈஸ்ட் ஏஷியா சமிட் 2005 இட்ஸ் ஹேப்பனிங். ஏஷியன் அப்படின்றது இட்ஸ் a 10 country, it's a grouping of 10 country we have studied yesterday. East Asia Summit, it's a grouping of ASEAN plus 6 countries. ஏஷியான்னா அந்த 10 கண்ட்ரீஸும் plus 6 countries, that is Australia, China, Japan, India, அப்புறம் ரஷ்யா, South Korea, New Zealand, not Russia. So these are the 6 countries. So 16 countries will participate பண்றாங்க. So South Asia ஓட கோஆபரேஷனுக்காக, so Pacific Ocean area,
இதில் எல்லாமே ட்ரேடை வந்து லைக் வலுப்படுத்துறதுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டட் த மெயின்லி 6 மெயின் தீமுக்காக 6 மெயின், that is environment and energy, education, finance, global health, அப்புறம் pandemic situations, then natural disasters, disaster, அப்புறம் the final is connectivity. ஸோ இதான் மெயின் பர்பஸ் இவங்க மீட்டிங் நடத்துறதுக்கான. ஸோ ஏஷியன் மீட்டிங்கில் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் ஃபண்டட் $5 billion USD or $5 billion was fund, sorry, 5 million. இது எதுக்கு அப்படின்னா ஏஷியான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இந்த கோஆப்ரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ரிசர்ச், எஜுகேஷன், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் உருவாக்குறதுக்காக இதை வந்து பயன்படுத்துவாங்க. இட் வாஸ் ஃபண்டட் டு ஏஷியான் ஈஸ்ட் ஏஷியா சமிட் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் அவர் கலந்துக்கிட்டாரு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். த நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த அர்பனை பற்றி வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஓகே, வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் ஆன் இந்தியாவோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட நம்ம வந்து 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 பில்லியன், சாரி 840 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் வி வில் டிஸ்கஸ். இந்த ரிப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ வேர்ல்டு பேங்கோட ரீசன்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட அர்பன் பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங். 2036 our population in the urban area will be 600 million. Total Indian population it is 40% அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இட் வில் பி ஓவர் பர்டன். ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாகும். இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஓவர் க்ரௌடட். அதனால தான் உங்களுக்கு அதோட ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே வந்து அவுட்டர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு போயிட்டுருக்கு. அவுட்டர் சென்னை ஏரியா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸோ அதோட எல்லைகள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா பாப்புலேஷன் ஓவர் க்ரௌட். அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு தங்குற வசதி, லைக் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறது, அப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கு வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா நீட் டு இன்வெஸ்ட் $840 billion இந்த 15 years. நெக்ஸ்ட் அப்கமிங் 15 yearsல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஆவரேஜாக இட்ஸ் அபவுட் 55 பில்லியன் எவ்ரி இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் 15 yearsல. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா we can accommodate those people, otherwise they will go as ஸ்லம் ஏரியாஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? இப்போது ஃபண்டிங் மெக்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி we have studied in polity. there is a town area, நகர் பஞ்சாயத், அப்புறம் மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்குது. மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னா இட்ஸ் அபவுட் 10 lakh பாப்புலேஷன். ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அபவுட் 3 lakh பாப்புலேஷன் இட் இஸ் முனிசிபல் கார்பரேஷன், அப்புறம் முனிசிபல் கவுன்சில். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஏரியா. அர்பன் ஏரியாஸ் வந்து அதிகமாகிறது. பாப்புலேஷன் அர்பன் லோக்கல் பாடி, தட் இஸ் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இட் வாஸ் கிரியேட்டட். ஸ்கெடியூல் 12 இட் வாஸ் லிஸ்டட். ஸோ என்னென்ன ப்ரொவிஷன் அப்படின்ற ஸ்கெடியூல் 12 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபவ் 3 lakh பாப்புலேஷன் முனிசிபல் கார்பரேஷன். 20,000 3 lakh வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் முனிசிபல் கவுன்சில். அப்புறம் லெஸ் தேன் லைக் அபவ் 20, சாரி up to 20K, 10 20K it is called as நகர் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாமே அர்பன் பாடி. ஸோ இதுக்கு ஃபினான்சிங் வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா 75% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். மீதி 15% ஃபினான்ஸ்டு பை அர்பன் லோக்கல் பாடி.
அர்பன் லோக்கல் பாடினா தே ஹாவ் டு கலெக்ட் டாக்ஸஸ் எக்ஸெட்ரா. ஓன் இதில் வரக்கூடியது. சரியா? அப்புறம் 5% ஃபண்டட் பை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதுலேருந்து தான் இதோட இன்கம் வருது. இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிகிள் 275 the grants to the states, சாரி அர்பன் லோக்கல் பாடிஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. மெயினாக அர்பன் லோக்கல் பாடிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கான அந்த 15% கலெக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க. வரி கலெக்ட் பண்ணுறது, வாட்டர் டேக்ஸ், அப்புறம் ரோடு கலெக்ட் பண்ணக்கூடியது, வேறு டேக்ஸஸ் ரிலேட்டட் டு லோக்கல் ஏரியா, அந்தந்த ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் இருக்கும். அந்த டேக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுல அவங்க வந்து பின்தங்கி எஃபிஷியண்ட்டாக இல்லை, நிறைய பெண்டிங்ஸ், அப்புறம் நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அதனால தான் இவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை. இவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னாலே இந்த அர்பன் லோக்கல் பாடி வில் பி டவுன் கிரேடட், நெகட்டிவ் இருக்கும். அப்போ இவங்க போயிட்டு ஒரு லோன் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ சென்னை இந்த மாதிரி இந்த 5% இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் பண்ணணும், இல்லைனா ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னா வி நீட் அஸ் அ குட் கஸ்டமர் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இன்வெஸ்ட், ஸோ நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவங்க இன்னொரு வே வச்சுருக்காங்க, பாண்ட் இஷ்யூ பண்ணி, முனிசிபல் பாண்ட்ஸ், இந்த கார்பரேஷன்ஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அந்த பாண்ட் 30 வருஷத்துக்கு அப்படின்னா அந்த 30 வருஷத்துக்கு அந்த ஃபண்டை வந்து பயன்படுத்த முடியும், திருப்பி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா பாண்ட், யூ பீப்புள் நோ தட். எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ நெகட்டிவ் ரேட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் இஸ் வெரி ஹை. தென் ஆட்டோமேட்டிக்லி தி பீப்புள் வில் நாட் இன்வெஸ்ட் இன் தி முனிசிபல் கார்பரேஷன் பாண்ட்ஸ், இல்லைன்னா முனிசிபல் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஃபண்டு வர்றது ரொம்ப ப்ராப்ளமில் இருக்குது. ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலுமே 75% மட்டும்தான், அப்படியே வந்தாலும் கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால ஸோ இதெல்லாம் மாற்றப்படணும். அப்படி லூப் ஹோல்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டால் மட்டும்தான் வி கேன் டெவலப். பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அர்பன்ஸை மாற்ற முடியும். இல்லைனா கோவிடில் நடந்த மாதிரி பீப்புள் ஹாவ் டு மைக்ரேட் டு தேர் ஓன் பிளேசஸ். அப்போ ஒரு லாக்டவுன் வந்துச்சு, இல்லைனா அவங்களால சர்வே பண்ண முடியாதாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்காது. புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல். So the next article related to the Vostro account. ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்கும் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கும், தட் இஸ் ஆர்பிஐயும், they have made, there is a international payment settlement mechanism, rupee payment settlement. So Vostro account அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எதுக்காக இது கான்செப்டில் வருது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பண்ணுறது டாலர்ஸ் மூலமாக, புரியுதா? இன்டர்நேஷ்னலாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட், இல்லைனா அந்தந்த கண்ட்ரீஸோட டினாமினேஷனில் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். பட் இன்டர்நேஷ்னல் டாலர்ஸ் இஸ் த டாலர் இஸ் ட்ரேடர் மோஸ்ட்லி. இப்போது ரஷ்யா உக்ரைன் வார்னால ரஷ்யா கூட எந்த ஒரு கண்ட்ரீஸும் டாலரை யூஸ் பண்ணி அங்கே பொருட்களை பர்ச்சேஸ் பண்ண முடியாது, சாங்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது ரஷ்யா இஸ் ஓவர் பர்டன்ட் சாங்ஷன்ஸ்னால. அப்போ எந்த கண்ட்ரீஸுமே இவங்க கூட ட்ரேடிங் பண்ண முடியாது யூஸிங் டாலர்ஸ். அதனால் ரஷ்யாவுக்கு டாலர்ஸ் கிடைக்க விட மாட்டாங்க. ஸோ அதான் சாங்ஷன். லைக் தட் இஸ் அ ப்ரெஷர், இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் கிவன் பை தி யூஎஸ் மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸும் சேர்த்து. அப்போ எல்லா யூரோப்பியன் யூனியன், லைக் யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாமே இவங்க கூட ட்ரேட் இப்போ பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்தியா போன்ற கண்ட்ரீஸையும் பண்ண விட மாட்டாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ரஷ்யா இஸ் ரெடி டு கிவ் லெஸ், கம்மியான ரேட்டில் அதிகமான எனர்ஜி கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு G20 மாநாடுலேயும் அவர் பேசியிருந்தார், நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மெக்கானிசம் ஹவு வி கேன் மேக் வித்தவுட் டாலர்ஸ் வி கேன் டூ பை ருபி, அதுதான் இந்த அக்ரிமெண்ட். நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு பேர், நாஸ்ட்ரோ ஆர் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஸோ சிம்பிள் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவில் யூ ஹேவிங் SBI, ரஷ்யன் பேங்க், ரஷ்யாவில் ஏதாவது ஒரு ரஷ்யன் பேங்க், நான் ஆர் பேங்க்னு போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள், திஸ் பேங்க் வில் நாட் ஹாவ் பிரான்ச்சஸ் இன் ரஷ்யா. இல்லை அப்படின்னா அங்கே ரஷ்யாவோட ஆர் பேங்க்ல தே வில் ஓப்பன் அ நோஸ்ட்ரோ அக்கௌண்ட், ஓஸ்ட்ரோ
ஆர் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். அதே மாதிரி ஆர் பேங்க் இங்கே ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸில் அங்கே அவங்களுக்கு பிரான்ச் இருக்காது. ஸோ தே வில் கிரியேட் அ நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஆர் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் ரெண்டு பேங்க்கும் அவங்க மாற்றி மாற்றி ஓப்பன் பண்ணுவாங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட ருபி மதிப்பில் அங்கே இருக்கக்கூடிய கரன்சி பேர் ருபெல். த ருபெல் இஸ் ஈக்குவல் டு 1.31 ஆஃப் 1 ரூபி. சரியா? சாரி, 1 ருபெல் இஸ் ஈக்குவல் டு 1.31 rupees. நம்ம டாலருக்கு வந்து $1 இஸ் ஈக்குவல் டு 82 போடுறோம்ல, அதே தான். ஆனால் இட்ஸ் ஈக்குவல், மோர் ஆர் லெஸ், கொஞ்சம் ரொம்ப ஹை லெவல்லாம் கிடையாது. அப்போ இப்போ ட்ரேடிங் வந்து அக்ரி பண்ணியிருக்கு ரஷ்யா, நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒரு 1000 லைக் இவங்க இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தே வில் டெபாசிட் போத். இவங்க 1000 டெபாசிட் பண்ணுவாங்க, அவங்க 1000 ருபேல் டெபாசிட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஹாவ் த சேம். இப்போ அங்கே இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய கம்பெனி, எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி இஸ் எக்ஸ்போர்ட்டிங் ஆயில் டு இந்தியா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் ஆர் எனி கம்பெனி ஹாவ் டு பே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பே பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ 500ன்னு வச்சுக்கோங்க. 500 மீன்ஸ் 1.31. ஸோ இட்ஸ் நியர்லி 700ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து 700 இங்கே பே பண்ணணும். அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, அந்த ரஷ்யன் கம்பெனி யார் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ இங்கேருந்து காசு எடுக்க மாட்டாங்க, இந்த காசு அங்கே போகாது. புரியுதா? ருபேலுக்கு ஈக்குவலாக நீங்கள் 500 இந்தியன் மதிப்பில் அது 500, ஆனால் ருபேலுக்கு ஈக்குவலாக 700 யூ ஆர் டெபாசிட் ஹியர். இவங்க ரஷ்யன் பேங்க் ஆர் பேங்க் என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த காசை கொடுத்துரும். புரியுதா? அதே மாதிரி இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் பொருள் வாங்க போகிறார் ரஷ்யாவிலேருந்து அப்படின்னா, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் பொருள் அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா வாங்குறவங்க இங்கே பே பண்ணுவாங்க, இவங்க இங்கே வித்ட்ரா பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் மணி டிரான்ஸ்மிஷன் இருக்காது. அப்படின்னா இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் நம்ம ரஷ்யாவுக்கு நம்மளோட பொருட்கள் தேவை, அது மாதிரி ரஷ்யாவோட பொருட்கள் நமக்கு தேவை. அப்போ அது பேட்டரி சிஸ்டம் மாடலில் தான் போகுது. இல்லைனா ஹவாலா டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து லீகலைஸ் பண்ண மெத்தட் தான் இது. ஏன்னா நம்ம டாலரை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்போ இந்த வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ இதை லீகலைஸ் பண்ணியிருக்கு. லீகலைஸில் ஆல்ரெடி இட்ஸ் அ லீகல் மெக்கானிசம். இப்போ நம்ம ரஷ்யா கூட பண்ணியிருக்கோம், இனி ஈரான் கூட நம்ம பண்ண இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் சாங்ஷன்ஸ்னால அதுவும் தாமதப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கம்மியான ரேட்டில் ஆயில் வாங்க முடியும். ஆனால் இங்கே மட்டும்தான் நம்ம ரேட் அதிகமாக வைப்போம், ஆனால் கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்க முடியும் இது மூலம். ஏன்னா இட்ஸ் ஈக்குவல். நீங்கள் டாலரை வச்சு பர்ச்சேஸ் பண்ணலை, யூ ஆர் பர்ச்சேசிங் வித், சரியா? டாலரை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ வெரி ஹை. அது மாதிரி ஈரானோட கரன்சி மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண இருக்கும், அதுக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி வாட் வில் ஹேப்பன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். The next article. So the next article related to the G20 countries. G20 meeting la nammaloda prime minister பேசினது. Already we know it was created in 1999 after the crisis, global crisis. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸும். ஸோ இனிமே அதுக்கு முன்னாடி G7 வாஸ் கிரியேட்டட். அப்போ G7 உருவாக்கப்பட்டது குளோபல் ட்ரேடு வந்து இவங்க தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் இந்த கிரைசிஸ் வந்து அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க இவங்கள மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதாது, we need to have a greater cooperation. So 1999 it was created with 19 plus 1 country, that is European Union. 19 plus 1. ஸோ இதுக்கு நோ செக்ரட்டரி. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ இதோட எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி தான், நோ செக்ரட்டரியேட். இது செக்ரட்டரியேட் கிடையாது. இதோட பிரசிடென்சி வில் ரொட்டேட் எவ்ரி இயர். ஸோ இந்த வருஷத்துக்கான பிரசிடென்சி இந்தோனேஷியா. அதனால தான் இந்தோனேஷியாவில் இந்த மீட்டிங் இஸ் ஹேப்பனிங், பலி.
பாலியில் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டரில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் இந்தியா, அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் பிரேசில். ஸோ திஸ் குரூப், there is a group called as ட்ரோய்கா குரூப். இவங்களும் தனியாக மீட் பண்ணுவாங்க, இந்த லீடர்ஸ் மீட்டிங். நீங்கள் அந்த மீட்டிங்கை இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் நெக்ஸ்ட்டில் உட்காந்துருப்பா இந்தோனேஷியாவோட பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில். அதுக்கான ரீசன் என்னம்னா இண்டிகேஷன் டு ட்ரோய்கா. ஓகே, தென் தர்ஷ ஷெர்பா அப்படின்னா நம்மளோட பிரதிநிதி. யுனைடெட் நேஷனில் நமக்கு அம்பாசிடர் இருப்பாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பிரதிநிதி இருக்கார். முன்னாடி இருந்த அமிதாப் காந்த் இஸ் லைக் எக்ஸ் நிதி ஆயோகோட சிஇஓ இருந்த பர்சன். ஸோ ஹி வாஸ் த பார்ட் ஆஃப் திஸ். அப்புறம் ஸோ ஷெர்பா ட்ராக்னு பேர். அப்புறம் G20 மெயின்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கலந்துப்பாங்க, அது தனியாக ஒரு ட்ராக் நடக்கும். இது லீடர்ஸ் மீட்டிங். இப்போ நடக்கிறது வந்து சமிட் அப்படின்னாலே உச்சி மாநாடு, இந்த தலைவர்கள் தான் கலந்துப்பாங்க. ஃபினான்ஷியல் ட்ராக் அப்படின்றப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கலந்துப்பார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தனியாக கலந்துப்பாங்க. ஷெர்பான்றது பிரதிநிதி நம்ம இந்திய சைடில் இருந்து G20. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கேட்டகரி. இப்போ நடந்த மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் பேசியிருக்கு. அடுத்த வருஷம் நம்ம இந்தியாவில் நடக்க இருக்குது, இந்தியா தான் அதை தலைமையேற்க போகுது. அதனால தான் ட்ரோய்கா அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து அதுக்கான லோகோ எல்லாம் ரிலீஸ் பண்ணப்போ வி ஹவ் ஸ்டடிட். இந்தியா இப்போ என்னெல்லாம் இதில் வலியுறுத்தியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் நோ என்ன வேர்ல்டு ஃபுல்லாக there is a ஃபேஸிங் புவர் பீப்புள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, வறுமை அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் உக்ரைன் இஷ்யூஸ், அப்புறம் போஸ்ட் கோவிடோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் சப்ளை செயின் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, உணவு தானியங்கள் போகிறது, ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது. அதெல்லாம் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் அது நடத்தப்படணும். நம்ம ரீசெண்டாக பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ்னு பார்த்தோம். வார் நடக்கும்போதே அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ உக்ரைன் வந்து வேறு நாடுகளுக்கு வீட் கிரெயின்ஸை வந்து அனுப்ப முடியும். ஸோ அதே மாதிரியான மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காரு. அப்புறம் யுனைடெட் நேஷனில் ரிஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி, கிட்டத்தட்ட இந்தியா 131 கோடி பாப்புலேஷன், தட் இஸ் 1.3 பில்லியன் பாப்புலேஷனுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டி உறுதிப்படுத்தும். கிட்டத்தட்ட 75% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் இஸ் கிவன் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் உணவு தானியங்கள் நம்ம ஃப்ரீ சப்சிடைஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம ஆல்ரெடி படித்தது தான், PDS சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஷன் ஷாப் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே உறுதிப்படுத்தியிருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் 2023 இட்ஸ் அ மில்லட் இயர், இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் மில்லட்ஸ்ன்றது தானியங்கள், உணவு தானியங்கள். அந்த தானியங்கள், அந்த வகை தானியங்களை வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதை வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஆல்டர்னேட்டிவ் அதுதான், ரைஸ் வீட்டை தவிர மற்ற ஆல்டர்னேட்டிவில் மில்லட்ஸ் கேன் பி யூஸ்ட். ஹிடன் ஹங்கரை குறைக்கிறதுக்காகவும், பாவர்ட்டி, ஹங்கர், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் எல்லா நாடுகளும் உயர்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங், தட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கார். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் வருது, we need to wait and see. So that's all about this article. So hope we covered everything. Now we will move on to the MCQs. Okay, the first question. So ninth schedule, consider the following statement regarding the ninth schedule of the Constitution. Statement number 1, the ninth schedule contains a list of central and state laws which cannot be challenged in courts. Statement number 2, law placed under the ninth schedule can be challenged on the grounds of violating the basic structure of the Constitution. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Second question, with reference to the Sir CP Ramaswamy Iyer, consider the following statement. He was the Diwan, first statement, he was the Diwan of erstwhile Travancore princely state from 1936 to 1947. Statement number 2, his policies led massive uprising like Punnapara Valayar revolt. So options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 3, with reference to the Megalith
Consider the following statements. Statement number 1, a megalith is a large stone that has been used to construct a structure or monument either alone or together with other stones. Statement number 2, the construction of these structures took place mainly in the Neolithic and continued into Chalcolithic period and the Bronze Age. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, with reference to the currency monitoring list, consider the following statement. Statement number 1, the Trade Facilitation and Trade Enforcement Act 2015 of US requires its Treasury Department to report to the Congress in every 6 months if any country is manipulating its currency to gain trade advantages over the US. Statement number 2, significant trade surplus with the US at least 20 billion in 12 months is one of the 3 criteria of the US Treasury looks at in placing a country on the watch list. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, fifth question. Rule of Law Index 2022 recently seen in news is published by A, World Justice Project, B, UNDP, C, Interpol, D, World Economic Forum. So that's all. Now we will see the answers of the previous day. Question number 1, previous 15th kana answer. Question number 1 is A. 2, question number 2 answer is C. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Question number 5 answer is A. First one A, second C, third B, 4A, 5A. So that's all. The main answer rating question is, what is climate finance? Explain how it can be useful in addressing climate change. So that's all. So write your answers and send to me. Thanks a lot for joining with us.